அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம் சுதர்ஷன், கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டல், புதுக்கோட்டை. ஸோ இப்போ நம்ம ஓபியில் வந்து ஒரு 40 வயசு அம்மா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஒரு 6 மாசமா மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நம்ம எக்கோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இது ரைட் சைடு இருதயம், இது லெஃப்ட் சைடு இருதயம். நம்ம பார்க்கும்போதே தெரியுது, ரைட் சைடு இருதயம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, லெஃப்ட் சைடு இருதயம் சின்னதாக இருக்குது. ஸோ இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஒரு ஷண்ட் ஒன்று போகுது. நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. எதனாலன்னா, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து 28 mm ஒரு டிஃபெக்ட் இருந்தது. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணாமல் தொட வழியாகவே போய் 32 mm சைஸில் வந்து ஒரு வலையை வச்சு நம்ம இந்த ஓட்டையை அடைச்சிட்டோம். இது வந்து அடைச்சதுக்கு அப்புறம் உள்ள எக்கோ. இங்கே இந்த இதில் பார்க்குறது நம்ம இந்த டிவைஸ் ஏஎஸ்டி டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு எந்த ஒரு ஜெட்டுமே ரத்தம் போகல பாருங்கள். ஸோ தட் இந்த ரைட் சைடு இருதயத்தோட சைஸும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் டிவைஸ் க்ளோசர்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்டில் இருக்க ஓட்டைகளை சென்னை, திருச்சி, மதுரை இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ்லாம் போகாமல் நம்ம புதுக்கோட்டை முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டல்லே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். இதை வந்து காப்பீடு திட்டம் மூலமாக பண்ணுறதுனால அதிக செலவு இல்லாமலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இருதயத்தில் ஓட்டைகள் எதனா இருக்குது அப்படின்னா, அதில் சந்தேகங்கள் இருக்குன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.